கிலோகிராமுக்கும் டொன்னுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? கிலோகிராமுக்கும் டொன்னுக்கும் இடையிலான தொடர்பு கிலோகிராமை நாங்கள் டொன்னுக்கு மாற்றணும்னு சொன்னால் அதே தான் 1000 கிலோகிராம் சேர்ந்தால் தான் ஒரு டொன்னாக மாறுது. அப்போ கிலோகிராமை நீங்கள் டொன்னுக்கு மாற்றுறண்டா 1000ஆல் பிரிக்கணும், டொன்னை கிலோகிராமை மாற்றுறேன்னு சொன்னால் 1000ஆல் பெருக்கணும். அதே கான்செப்ட் தான், இல்லைங்கச்சா? அதே கான்செப்ட் தான், சரியா? உதாரணத்துக்கு 4000 கிலோகிராம் இருக்குது. டொன் எத்தனை டன்? 4 டன். 7000 கிலோகிராம் 7 டன். 9000 கிலோகிராம் 9 டன். சரி, இப்போ 4500 கிலோகிராம் எத்தனை டன்? என்ன செய்யணும் பாருங்கள், வெட்டுறது 2 சைஃபர் தான் நிற்கிது. 2 சைஃபர் இந்த என்ன செய்யணும்? அடுத்த நம்பருக்கு 3 தஸ்தை கொண்டு போய் வைக்கிறேன். 4 தசம் 5 டன். விளங்கிச்சா? 3700 கிலோகிராம் எத்தனை டன்? 2 நம்பர் தான் 2 சைஃபர் தான் வெட்டையுது. அது சொல்லி முதல் நம்பருக்கு 3 தஸ்தை வைக்கிறேன். விளங்கிச்சா? 2 நம்பர் சைஃபர் தான் வெட்டை இருந்தால் அதை வெட்டிட்டு அடுத்த சைஃபர் வெட்டை இல்லை தான் சொல்லி இங்கே கொண்டு போய்ட்டு தஸ்தை வைக்கிறேன். விளங்கிச்சு தானே? அப்போ உங்களுக்கு டொன்னை கிலோகிராமுக்கு மாத்திரண்டு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும். கிலோகிராமை டொன்னுக்கு மாத்திரண்டு சொன்னாலும் என்ன செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ உங்களுக்கு தந்திக்குது 4 டன் 500 கிலோகிராம். இது எப்படி டன் கிலோ? இது வந்து இப்போ உங்களுக்கு சொல்லி இது வந்து கிலோகிராமில் இது சொல்லி என்னது 4500 கிலோகிராம். விளங்கிச்சு தானே? இப்போ இங்கே உங்களுக்கு தந்திக்குது. இப்போ 4500 கிலோகிராம் தந்திக்குது. இது டன் கிலோகிராமில் இது சொல்லி. டன் கிலோகிராமில் எத்தனை 1000 மிக்குதுங்க? 4000. அப்போ 4 டன் எத்தனை கிலோகிராம்? 500 கிலோகிராம். இப்படி தான் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் செய்யணும். அடுத்து கூட்டுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. டன் கிலோகிராம் இங்கே 300, இங்கே 200, 2 3 சும்மா வளமையாக கூட்டுறோம். 0 0 3 2 5 3 2 5. விளங்கிச்சா? இப்படி நேராக கூட்டி விட்றது தான் நீங்கள் வேணும். சரி தானே?